ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்க வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி வீடியோக்குள்ள போகலாம். மல்டி சோனின்னு எழுதியிருக்கு. 4-9 போட்டிருக்க மாடல் நம்பரு. வழக்கமாக உள்ள பேசு ட்ரிபிள் புதுத்து போர்டு தான். செட்டு டெட் ஃபால்ட்டில் வந்திருக்குது. சர்வீஸுக்குள்ள போகலாம் வாங்க. ஞாபகம் இல்லாமல் செட்டை ஓப்பன் பண்ணிட்டோம். அடுத்த சுட்டு பேக் சைடை காட்டுறேன், பார்த்துக்குங்க. 4440 டிசி 12 வோல்ட் கொடுக்கலாம். ஸ்பீக்கர் 4 ஸ்பீக்கர் கொடுக்கலான்னு போட்டிருக்காங்க. உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மரில் எத்தனை வோல்டேஜ்னு எழுதவே இல்லை. இது அலுமினிய வைண்டிங் தான். (4440) ஐசி தான். இந்த போர்டு தான். இது வந்து சீரியோ அவுட் எடுத்திருக்காங்க. 4 ஸ்பீக்கரு. (4440) ஐசி ஸ்டீரியோ அவுட் எடுத்திருக்காங்க. பார்த்துங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் இதுதான். டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் இதுதான். ஏசி பவர் இன்புட்டு கனெக்ஷன். ஆஃப் ஆன் சுவிட்ச் இதுதான். அடுத்தது பார்த்துங்க, டிவிடி சிடி இன்புட்டுன்னு இருக்கும். இந்த கனெக்ஷனு பாருங்க. இந்த கனெக்ஷன் எல்லாமே இந்த கண்ட்ரோலுக்கு தான் வருது. இது ப்ளூடூத் போர்டு. இந்த ஒயர் வந்து 5 வோல்ட் இன்புட்டு. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது ரெகுலேட்டர் டிரான்சிஸ்டர். இதுலேருந்து 5 வோல்ட் வந்து இங்கே போயிடும். ரைட் சேனல், லெஃப்ட் சேனல், சிக்னல் அவுட்டு. அந்தாண்ட ரெட்டு புள்ளி மாரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த கிரீன் ஒயரு. இது வந்து எஃப்எம் ரேடியோ ஏரியல். இங்கே வந்து இந்த கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதுதான் மைக்கு இன்புட்டு. இது 100K கண்ட்ரோல் போட்டிருக்காங்க. இந்த 2 கண்ட்ரோலும் 100K தான். இது வந்து சீரியோங்கிறதுனால 2 கண்ட்ரோல் சேர்ந்தது ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். பேஸு ட்ரிபிள். அடுத்தது பார்த்துங்க, வேலிங் கண்ட்ரோல். இது வந்து பேலன்ஸ் கண்ட்ரோல். லெஃப்ட் ரைட்டு பேலன்ஸ் கண்ட்ரோல். ஏசி பவர் கொடுத்துருக்கோம். ஏசி பவர் வருதா என்னன்னு செக் பண்ணிப்போம் போர்டில். ஓகே, ஏசி பவர் சாரி பட்டன் ஆன் பண்ணியிருக்கோம். செட்டில் உள்ள பட்டனையும் ஆன் பண்ணுறோம். டெட் ஃபால்ட்டு தான். வீடியோ மேம்போக்கா இருக்குன்னோட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் மேம்போக்கா வேண்டாம், டீட்டெயில்ஸாக போவோம். ரொம்ப டீப்போலாம் வீடியோ போட்டிருக்கேன், ரொம்ப டீட்டெயில்ஸாக. காலப்போக்கில் உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால கொஞ்சம் இதாகிடுது. பாருங்க, மல்டிமீட்ரு இந்த 3 ஜாக்கெட்டில் ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறேன். மல்டிமீட்ரு கண்டினியூட்டி மோடில் இருக்கு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சுவிட்சிலேருந்து வர்ற இந்த 2 பின்னை இதில் சொருகிறோம். பட்டன் ஆல்ரெடி ஆனில் தான் இருக்கு. இப்போ கண்டினியூட்டி வருதா? வரல. இந்த சேப்பு ஒயரு 2 சேப்பு ஒயர் இருக்கு. அது டிரான்ஸ்ஃபார்மர் ஒயரு. இந்தாண்ட இருக்கிறது பிளாக்கும் ரெட்டும்
லைட்டா இருக்கு பாத்தீங்களா, ரெட் ப்ரௌன், இது ப்ரௌன் கலர்ல, அது வந்து இந்த மெயின்ஸ் கார்டோட ஒயரு. இப்போ இந்த டெஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ஒன்றும் ஆகல. ஒரு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காட்டுறேன். மல்டிமீட்டர் பார்த்துக்குங்க, ஒன்றும் ஆகல. டெத் 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 கண்டிஷன் தான். இப்போ ஒயரை டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஒயரை கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஒயரில் ஒரு ஒயரை கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஒரு டெஸ்ட் பேடு ட்ராப் வந்து கையில் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒயரை கண்டினியூட்டி இருக்கான்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒயரை கன்ஃபார்ம் பண்ணும். ஓகே, கண்டினியூட்டி இருக்கு. என்ன பண்ணோம்னா, பிளக்கை திருப்பி மாட்டினா அடுத்த பக்கம் கண்டினியூட்டி வரணும். இப்போ என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் இந்த ப்ரௌன் ஒயரை பார்த்தோம், கண்டினியூட்டி இருக்கு. அடுத்தது பிளாக் ஒயரு. பிளாக் ஒயர்ல கண்டினியூட்டி இருக்கு. இப்போ என்ன ஃபால்ட்டு, இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இங்க இருந்து போற கரண்ட் ஒயர் கரெக்டா இருக்கான்னு இன்னும் பார்த்துக்கிட்டோம். இப்போ ஒயர் கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் சுவிட்சை பார்க்க போறோம். ஏன் இப்படி டெஸ்ட் பண்றேன்னா, கேமரா பிடிக்க ஆள் இல்லை. அது சப்போர்ட்டுக்காக இந்த பிளக் பாயிண்ட் வச்சுக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களை டெஸ்டரால டெஸ்ட் பண்ணி காட்டுறேன்னா அதே சேம் மெத்தடா நினைச்சுக்கங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், பிளாக் ஒயரை கண்டினியூட்டி இருக்கான்னு பார்த்துருக்கோம். ரெட், இந்த ப்ரௌன் கலர் இருக்கு அந்த ஒயரை பார்க்குறோம். ரெட்டோட லைட்டாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒயரையும் பார்த்தோம். கண்டினியூட்டி மெயின்ஸ் கார்டு கண்டினியூட்டி இருக்கு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கோமா, ஆன் பண்ணியிருக்கோம். அடுத்து பிளாக் வரைக்கும் வந்தோமா, பிளாக்ல இருந்து அடுத்த பக்கத்துக்கு வரோம். அதில் கண்டினியூட்டி இருந்தால் அந்த சுவிட்ச் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கரெக்டாக இருக்கு. இப்போ இதுக்கும் கண்டினியூட்டி பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், கனெக்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த பிளாக் இதை கனெக்ஷன் பண்ணிக்க போகிறோம். கனெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல அந்த கண்டினியூட்டி வரணும். வருதா? அடுத்தது சுவிட்சை பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த சுவிட்சு வரல, சுவிட்சில் வரல, ஃபர்ஸ்ட்ல வருது. கார் நிறைய போகுது. ரெட்ல வருது, இந்த லைட் ரெட்ல வருது. மெயின்ஸ் கார்டு நல்லா இருக்கு. அந்தாண்ட சுவிட்சில் வரல. இது ரெண்டுத்தையும் டைரக்ட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ரொம்ப டவுட் பண்ணுச்சு. ஏசி பவர் கொடுக்கும்போது கான்ட்ராக்ட் ஆகுது, டெஸ்டரால டெஸ்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்காக மல்டிமீட்டர்ல செக் பண்ணும்போது மெயின்ஸ் கார்டு நல்லா இருக்கு. இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டேன், ரெண்டுமே நியூட்ரல் பேஸ் ரெண்டுமே இந்த சுவிட்சில் டைரக்ட் பண்ணிட்டேன். டைரக்டா பற்ற வச்சுட்டேன் பாருங்க. டைரக்டா பற்ற வச்சுட்டு மல்டிமீட்டர்ல கனெக்ஷன் பண்ணிட்டேன். பிளக்க சொருவி மல்டிமீட்டர்ல கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, மல்டிமீட்டர் நல்லா இருக்கான்னு பாத்துங்க. மல்டிமீட்டர் ஒரு டச், ரெண்டு டச் பண்றேன், நல்லா இருக்கு. இதே இப்போ வந்து எடுத்துட்டேன், நார்மல் ஆயிடுச்சு. இப்போ வந்து கண்டினியூட்டி காட்டல. இது பாருங்க, பிளக் பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வருது. டிரான்ஸ்ஃபார்மரு பிரைமரி ஓப்பன் தான். குழப்பாம தெளிவான ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். சுவிட்ச் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பரவாயில்ல. இப்போ டைரக்டா பவர் போகணும், செட்டு வேலை செய்யணும். இப்போ டைரக்டா பவர்ல சொருவி காட்டுறேன். மின்சார கரண்ட் வருதான்னு பாக்குறோம். மீட்டர் ஏசி ரேஞ்சில் இருக்கு.
பார்த்துங்க. சுவிட்ச் போர்டில் கொடுத்துருக்கோம். இதில் பிளக்கை சொருவோம். ஏசி பிளக்கை சொருவி இருக்கோம். செட்டை ஆன் ஆஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரி ஓப்பன் தான். எந்த முறையில் டெஸ்ட் பண்ணாலும் அந்த முறையில் ஓப்பன் தான். செட்டு வேலை செய்யல, டிரான்ஸ்ஃபார்மர் போயிடுச்சு. மெயின்ஸ் கார்டை ரிமூவ் பண்ணிட்டோம். பவருக்குள்ள எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு அடாப்டர் நம்ம அசம்பிள் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இது ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் பார்க்கலன்னா போய் பாருங்க. ஜிபி எலக்ட்ரானிக்ஸில் போட்டிருக்கேன். இது இந்த பேட்டரிக்கு கொடுக்குற கனெக்ஷன் சைடு. அதில் வந்து மைனஸை லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். பட்டனை ஆன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸை கொடுத்து வச்சுட்டேன். மைனஸை கொடுத்து வச்சுட்டேன். ப்ளஸ்ஸை வந்து கையில் கொடுக்க போகிறேன். கொடுத்து லைட் வந்ததுன்னா ஓகே. கொடுத்தாச்சா? பவர் கொடுத்துட்டோம். இது எங்கே கொடுத்துருக்கோம்னா நம்ம பேட்டரி பவர் கொடுக்குற இடத்துல கொடுத்துருக்குறோம். அப்படியே வாங்க. செட்டு ஒர்க் பண்ணுது. சரி, 2 ஐசி 2 சேனலும் நல்லா வேலை செய்தான்னு செக் பண்ணிக்கணும். 4 ஸ்பீக்கர் கொடுக்கலாம். ஸ்டீரியோ செட்டு. நம்மள்ட்ட அந்த அளவுக்கு ஸ்பீக்கர் இல்லை. ஒரு சேனலாக செக் பண்ணுறோம். இது ஒரு ஸ்பீக்கரு. தள்ளு வண்டி வியாபாரி ஸ்பீக்கர்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். நம்மளுடைய எடிட்டர் வந்து அவருக்கு வேணும்னு சொல்லிட்டாரு, அதனால விற்காம வச்சுட்டோம். ஸ்பென் டிரைவர் போட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஆடியோ வச்சிருக்கிறோம். செட்டை திருப்பிக்கிறோம். ஒரு சேனல்லையும் கொடுத்து ஸ்பீக்கரை கொடுத்து பாடுதான்னு பார்க்க போகிறோம். ESP கொடுத்துருக்குறோம். ஒரு சேனலில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கேன். இப்போ ஆடியோ கொஞ்சம் சவுண்டு வச்சு பார்ப்போம். ஒரு சேனல் வேலை செய்யுது. 2வது சேனலில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோம். இதுக்கு மேலே ஆடியோ தூக்குனா காப்பிரைட் வந்துடும். 2வது சேனலும் வேலை செய்யுது. பார்ப்போம். கஸ்டமர் வந்தோடனே டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி கொடுக்க சொல்லும். ஃபால்ட்டு என்னங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் தான். டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ரெட்டு ஒயர் சைடு தான். அதான் பிரைமரி. ப்ளூ ஒயர் சைடு வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பவரே இன்புட் ஆகலை. அவுட்புட்டை போய் என்ன செக் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இப்படியே வந்து நீங்கள் செட் பண்ணி பேட்டரியில் பாட விடலாம். காரில் செட் இருக்குல்ல பாடுதில், அதேமாரி பேட்டரியில் செட் பண்ணி காரில் பாடுறது இருந்தால் பாட விடலாம். கஸ்டமர் வந்தோடனே சொல்லி டிரான்ஸ்ஃபார்மரை வாங்கி கொடுக்க சொல்லி போட்டு பாட விட்டு காட்டுறேன். கஸ்டமர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். என்ன ஃபால்ட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டோம். நம்மள்ட்ட வேறு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுன்னா தேடி பார்க்கணும். இருந்து போட்டு பாட விட்டு பார்க்கலாம். இது 3 ஆம்பியர் இருக்குன்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மர் மாற்ற போகிறோம். அதே கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர். செட்லேருந்து கழட்டிட்டு என்ன அதுக்கு பிரைமரி வந்து ரெட்டு தான். 2த்துலேயும் செகண்டரி வந்து ப்ளூ. அதில் வந்து ப்ளூவு, இதில் வந்து ஸ்க்ரீன். இதில் உள்ளதை கழட்டிட்டு அதை வச்சு ஃபிட் பண்ணுவோம். டிரான்ஸ்ஃபார்மரை கழட்டியாச்சு. புது டிரான்ஸ்ஃபார்மரை ஃபிட் பண்ணுவோம். கமெண்டில் சொல்கிறீங்க வீடியோ ஷார்ட்டாக போடுங்க சார்னு. ஓகே. கீழே உள்ள சுவிட்சு மேலேயும் மேலே உள்ள சுவிட்சு கீழேயும் மாற்றிட்டோம்.
மேலே உள்ள சுவிட்சில் வேலை இல்லை, அதனால தான் ஒரே இது மட்டும்தான் வேலை செய்யுது. கீழே உள்ள சுவிட்சு வந்து ஓப்பன் ஆகிருந்து, அதனால் அப்படியே மேலே உள்ள கீழே உள்ள மேலேயும் மாற்றிக்கிட்டு செலவுலாம் குறைச்சிக்கிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் பண்ணிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மர் முறுக்கிட்டோம், கனெக்ஷன் பண்ணிட்டோம், சுவிட்சில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ஓகே, பார்த்துங்க, டிரான்ஸ்ஃபார்மரை வந்து முறுக்கிட்டோம், கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டிருக்கோம். அப்படியே ஒயரை கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நம்ம போர்டெலாம் கழட்டி பிரட்டிக்கிட்டு ஷார்ட்டாக வேலை முடிச்சிட்டோம். சரி, ஆன் பண்ணுவோம். அது வேறு பயமாக இருக்குது. பவர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, மேலே கவரை போடுவோம். டெஸ்ட் பண்ணுறோம். யூஎஸ்பி மாட்டிருக்கோம் பாருங்கள், டெஸ்ட் பண்ணுறோம். ஆடியோ தூக்கி காட்டுறேன். ஃபஸ்ட்டு சேனலில் 2வது ஸ்பீக்கரில் கனெக்ஷன் டெஸ்ட் பண்ணும்போது இந்த சேனலில் ஒன்று, அடுத்த சேனலில் ஒன்று, அப்படி பண்ணேன். இப்போ பாருங்கள், 2வது ஸ்பீக்கரை கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆடி தூக்கி காட்டுறேன். ஓகே, கவர்லாம் மாட்டி ரெடி பண்ணிவிடுவோம். எஃப்எம் ரேடியோ டெஸ்ட் பண்ணுறோம். ஒரு பெரிய எஃப்எம் ரேடியோவும் டெஸ்ட் பண்ணிப்போம். எஃப்எம் ரேடியோ ஏரியல் கட்டினா நல்லா பாடும். ஓகே, பாருங்கள், 4வது ஸ்பீக்கரை பார்த்துங்க. 2வது சேனலில் 4வது ஸ்பீக்கரில் ரோல் பண்ணியிருக்கேன். வீடியோ சுருக்க வேண்டியதுதான். வீடியோ இத்தோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் நோயும் மரணமும் என்னை தழுவாமல் இருந்தால் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி இந்த வீடியோவை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.